அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூர் ஸ்ரீதேவிக்கு பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம். எப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று வருது, சரி கொஞ்சம் எல்லாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போயிட்டு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிஞ்சதையும் அடுத்து லஞ்சுக்கு போகலான்னு பார்க்கும்போது, அங்கே கடையிலேயே என்ன சொன்னாங்கன்னா, இங்கேயே லஞ்ச் கொடுக்குறாங்க, போய் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன தயக்கம், ஏன்னா கூட்டம் அதிகம், அன்னைக்கு முகூர்த்த நாள், எப்படி இருக்குமோ என்னமோங்கிற டவுட்லேயே போனேங்க. ஆனால் போயிட்டு எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், கண்ணே கலங்கிருச்சு. ஏன்னா அவ்வளோ நல்ல கவனிப்பு, ஒரு துளி கூட முகம் சுளிக்கல. போனதையும் எல்லோரும் உட்காந்து எல்லாத்துக்கும் தலைவாழை இலை. அதே போல் ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா 3 விதமான காய், 2 கூட்டு, ஒரு பொரியல், சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, தயிர், அப்பளம், பாயாசம் அப்படின்னு அப்படி. அதை விட என்னென்னா அவங்களோட கவனிப்புங்க. ஒரு கேட்டு கேட்டு போனதுலேருந்து வயிறார சோறு போட்டாங்க. மனசார சொல்கிறேன், நல்லா இருக்கணும். அவங்களும் அவன் கடைக்காரர் மட்டும் இல்லை, அந்த ஸ்டாஃபுக்கு முதற்கொண்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோடு ரொம்ப நல்லா இருக்கணுங்க. இதையெல்லாம் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா பர்ச்சேஸ்க்கு போகும்போது, நம்ம ஹோட்டலுக்கு போகும்போது நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நானும் அதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக இதை வீடியோவாக போட்டாகணும்னு சாப்பிட்டு வர்ற வழியில் கொஞ்சமாக கிளிப்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு இதையே வீடியோவாக போட்டிருக்கேன்.